பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனத்துல கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆமாங்க, நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிற தேவன் இல்லை, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் இல்லை. அவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருப்பார், ஆனால் அது நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒருவேளை வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கலாம், ஆனால் அது நிச்சயமாய் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதற்கு கால தாமதங்கள் எடுக்கும், காலங்கள் கடந்து போகும், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் மாறும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், வாக்குத்தத்தம் தந்தது எனக்கு தெய்வம் தான், ஒருவேளை ஆண்டவர் மறந்துட்டாரோ? இல்லைங்க, ஆண்டவர் மறக்கல. அதற்கான நேரம் வரும்போது, அதுக்கு குறித்த சமயம் வரும்போது நிச்சயமாய் அது நிறைவேறும். அதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75வது வயதுல பண்ணின வாக்குத்தத்தம் 25 வருடங்களுக்கு பிறகு 100வது வயதுல கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அந்த 100வது வயது வருகிற வரைக்கும், 99 வயது வருகிற வரைக்கும் அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதற்கு ஒரு சின்ன சைன், ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட கிடையாது, ஒரு சின்ன அறிகுறி கூட கிடையாது. அவர்கள் அப்ப எப்படிப்பட்டதான பேஸ்ல ஒரு இன்னல்கள்ல சந்தித்திருப்பார்கள் நினைத்து பாருங்கள். காரணம், அவர்களுடைய பாடி கண்டிஷன் எல்லாமே ஆப்போசிட். ஆனாலும் அவர் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்திருந்ததால் அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு நிறைவேறினது. 100வது வயதுல கர்த்தர் அவர்களுக்கு ஈசாக் என்கிறதான ஒரு வாக்குத்தத்தத்தின் புத்திரனை கொடுத்தார். அப்படியானார், இந்த நாட்களில நீங்களும் என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கிறதே, காலங்கள் கடந்து போகிறேன் என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலையை விடுங்க. எந்த அறிகுறியுமே தெரியல, எந்த சிம்டம்ஸுமே தெரியலையே, இது எப்படி நடக்கும் என்று சொல்லி யோசிச்சு கொடுத்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அதுல சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அதான் தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றார் என்று வசனம் சொல்கிறது. அப்படியானால் தாவீதுக்கு நிறைவேற்றினவர் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினவர் நாட்களை உங்களுக்கும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆமென். God bless you.